இந்த அனும தீர்த்தத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, முருகன் கிட்ட இன்ன கோரிக்கை நடக்கணும்னு சொல்லி, பாலினால் செய்யப்பட்ட பாயாசத்த படைக்கிறாய்ங்க. படைச்சு அந்த நெய்வேத்தியமா வந்தத, அனுமன் தீர்த்தம் இருக்கு இல்லையா? அதனுடைய படியில ஊற்றி, "முருகா இந்த இது நடக்கணும்" அப்படின்னு வேண்டுறாங்க. அப்படி வேண்டக்கூடிய நேரத்தில், அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது வந்து, அந்த பாயாசத்தை வாங்கி பருகினால், அது முருகப்பெருமானே வந்ததா சொல்றாங்க. அதனால தான் இந்த பால் பாயாசத்திற்கு படிப்பாயாசம் என்ற பெயரும் இருக்கு. அப்ப குழந்தை வரம் வேண்டக்கூடிய அன்பர்கள். ஏன்னா வாழ்க்கையில குழந்தை செல்வம் என்பது ரொம்ப முக்கியங்க. மீதி 15 இருந்து மழலை செல்வம் இல்லன்னா, மீதி 15 இருந்தும் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அது மாதிரி இருக்கக்கூடிய மழலை பேரு பத்தி பேசுறப்ப, ரொம்ப அழகா திருவள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா? "குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர்." எங்க வீட்ல மழலையினுடைய சத்தம் இல்லையேன்னு ஏங்கக்கூடிய தம்பதியினர், கண்டிப்பா ஆய்க்குடி முருகனை போய் சரணாகதி அடையுங்க. சஷ்டி விரதம் இருந்தோங்க. ஆனாலும் இன்னும் எங்களுக்கு தாமதம் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அடியவர்கள், கண்டிப்பா போக வேண்டிய திருத்தலம் ஆய்க்குடி திருத்தலம் தான்.